வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழகத்தில் பள்ளி குழந்தைகள் முதல் வீட்டில் தனியே உள்ள முதியோர் வரை அனைத்து தரப்பினருமே அச்சத்துடனேயே வாழும் நிலைதான் உள்ளது. மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்குமான பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. மகளிர் மசோதாவை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சிகள் வரலாற்று பிழை செய்துவிட்டன. கெடுமதி கொண்ட அரசியல் எதிரிகள் எத்தனை சூழ்ச்சி செய்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபொடியாக்கி தமிழகத்தில் ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் அமைய அனைவரும் உறுதியேற்போம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கருணாநிதியுடன் எப்போதுமே என்னை ஒப்பிட முடியாது. அவரை நான் அப்பா என அழைத்ததை விட தலைவரே என அதிகமாக அழைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட தலைவரை விட நான் அதிக ஆபத்தானவன் என சொல்லும் போது எனக்கு ஒன்றே ஒன்றுதான் தோன்றுகிறது. தமிழகத்தை வஞ்சிக்க நினைப்பவர்களுக்கும் நம் வளர்ச்சியை தடுக்க நினைப்பவர்களுக்கும் நான் எப்போதுமே ஆபத்தானவன் தான். எப்போதும் தமிழகத்தை வஞ்சிக்கும் மத்திய அரசை எதிர்த்து தமிழ் மக்களுக்காக சண்டை செய்திருப்பதை இன்னும் என்னால் பெருமையாக சொல்ல முடியும். நம்மிடம் காசு இருந்தால் பிடுங்கிக் கொள்வர், நிலம் இருந்தால் பிடுங்கிக் கொள்வர், ஆனால் படிப்பை யாராலும் பிடுங்கிக் கொள்ள முடியாது என ஒரு சினிமா வசனம் வரும். அது 100% உண்மை. நான் பதவியேற்றதில் இருந்து மாணவர்களை சந்திக்கும் போதெல்லாம் இதையேதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கல்விதான் நம்மிடம் இருந்து திருட முடியாத ஒரே சொத்து. அதனால்தான் காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், இலவச லேப்டாப், கல்வி உதவித்தொகை என மாணவர் நலனுக்காக கல்வி சார்ந்த ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம். நாம் பற்ற வைத்த தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிரான நெருப்புதான் இன்று கொழுந்துவிட்டு எரிந்து அதை சாம்பலாக்கி இருக்கிறது என்றும், திமுக ஒருபோதும் இந்துக்களுக்கு எதிரான கட்சி கிடையாது. எங்கள் ஆட்சியில்தான் ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்திருக்கிறோம். ஆக்கிரமிக்கப்பட்ட கோவில் நிலங்களை மீட்டிருக்கிறோம். திமுக இருக்கும் வரை தமிழகத்தில் பாஜகவும் அவர்களின் மக்கள் விரோத சித்தாந்தமும் ஜெயிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். என்னை கொலை செய்ய சதி செய்கின்றனர் என்று கரூர் தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கடந்த 2021 தேர்தலில் நான் பிரச்சாரம் செய்தபோது மர்ம நபர்கள் என்னை கொலை செய்யும் எண்ணத்தில் பின்தொடர்ந்தனர். அவர்கள் கரூரை சேர்ந்த திமுக புள்ளிகளுடன் போட்டோ எடுத்துள்ளனர். இது குறித்து புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையையும் போலீசார் எடுக்கவில்லை. சில ஆண்டுகளுக்கு முன் வேடசந்தூரில் என் கார் மீது ஆசிட் வீசப்பட்டது. விவசாயிகள் பிரச்சனைக்காக கரூர் மாவட்டம் தான்தோன்றி மலையில் அதிமுகவினர் துண்டு பிரசுரம் கொடுத்த போதும் திமுகவினர் தாக்குதல் நடத்தினர். என்னையும் தாக்க முயன்றனர். தற்போது இந்த தேர்தலில் எனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதால் என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. மத்திய உள்துறை மற்றும் மாநில டிஜிபி அலுவலகத்திற்கு புகார் அளித்துள்ளோம். என் உயிருக்கோ என் குடும்பத்தினருக்கோ ஆபத்து ஏற்பட்டால் திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரும் தான் பொறுப்பு. கரூரில் தேர்தலை நிறுத்த திமுகவினர் சதி செய்கின்றனர் என்றும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் உழைப்பை கொடுத்து விட்டோம். முடிவுகள் எதுவானாலும் தொடர்ந்து அரசியல் களத்தில் நிற்போம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. கட்சியின் 234 வேட்பாளர்களையும் ஆதரித்து தமிழகம் முழுவதும் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செய்தார். அவர் 180க்கும் மேற்பட்ட இடங்களில் பிரச்சாரம் செய்துள்ளார். இந்நிலையில் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் தொடர்ந்து தேர்தல் பயணத்தில் தான் இருப்போம், இன்னும் வீரியமாக செயல்படுவோம் என்று கட்சியினரை சீமான் ஊக்கப்படுத்தியுள்ளார். இது குறித்து நாம் தமிழர் கட்சியினர் கூறுகையில், பெரிய நடிகர் என்ற பிம்பத்துடன் அரசியலுக்கு விஜய் வந்துள்ளார். இதுவரை அவரது அரசியல் செயல்பாடு பெரிதாக இல்லை. ஆனால் தேர்தலுக்கு பின் அவரது செயல்பாடுகளை பொறுத்து அக்கட்சியின் வளர்ச்சி இருக்கும். அதே நேரம் நாம் தமிழர் கட்சியின் ஓட்டு சதவிகிதம் மற்றும் வெற்றி வாய்ப்பு எப்படி இருந்தாலும் அதை ஏற்று தொடர்ந்து அரசியல் களத்தில் பயணிப்போம் என சீமான் கூறியுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் முன்பை விட வீரியமாக நாம் தமிழர் கட்சி செயல்பாடுகள் இருக்கும் என்று அக்கட்சியினர் கூறியுள்ளனர்.